ஒரு ப்ராப்பர் ட்ரேடரா இருக்கிற ஆளு ஒரு ஸ்டாக் ஆவரேஜ் டைம் ஹெல்ட் பை a trader வந்து only 30 minutes. ஒரு சமயம் இந்த ஃபின் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து ஒரு சமயம் இன்சைடர் ட்ரேடிங்கோட சேர்ந்து பண்ற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சுன்னா ஒரு ஸ்கொயர் அப் பண்ற மாதிரி பண்ணாங்கன்னாக்க பாதிக்கப்பட போறது ஜெனரல் பப்ளிக் தான். இப்போ பேங்க்ல போய் ஒரு கோல்டு லோன் வச்சு ஒரு 5 லட்ச ரூபா வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கரெக்டாக அது முடிகிற அன்னைக்கு நீங்கள் அந்த 5 லட்சத்தை கொண்டு போய் கேஷாக கொடுத்து அந்த கோல்டை அவங்க கையில் வாங்கிக்கிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தான் வைக்க முடியுமே தவிர கேரி ஓவரே கிடையாது. இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ வந்து 1000னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் அதனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 700 கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து க்ளீனாக சொல்லிடலாம். அதாவது 1000 ரூபாய் ஒர்த் உள்ள ஒரு ஷேர் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவில் கிடைக்கக்கூடிய 1000 rupees ஷேர் வந்து இன்னைக்கு 700ல இருக்கு. ஸோ அதனால நீங்கள் பை கால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். செபி அறிவித்திருக்க கட்டுப்பாடுகள் முதலீட்டாளர்களை பாதிக்குமா பாதுகாக்குமா, இப்படி பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் அட்வைசர் மிஸ்டர் ஏவி செந்தில் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் வெங்கட். செபி ஏற்கனவே சம் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்க்குலர் பற்றி பேசலாம் அப்படிங்கிறக்காக தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். அதில் 17 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 17 பாயிண்ட்ஸில் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லை யூடியூப் சேனல்லையோ ஸ்டாக்ஸை பற்றி பேசக்கூடாது, ஸ்டாக்ஸோட பேர் சொல்லக்கூடாது. அதை தாண்டி அப்படியே ஸ்டாக்ஸ் பற்றி பேசுகிறதுனாலும் 3 மாதத்துக்கு பின்னாடி உள்ளதை பற்றி பேசுங்க. இப்போ கரண்ட் பொசிஷன்ஸ் எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்புகள் வந்திருக்கு. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு சாதகமாக பாதகமாக இருக்கும்? இது கண்டிப்பாக இன்வெஸ்டருக்கு சாதகம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் பண்ணாங்க, இது எப்போ வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது கொஞ்ச நாளாகவே இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஆகஸ்ட் 29, 2024 அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 17 பாயிண்ட் வந்து இட்ஸ் அ ரிஃபைன்டு டாக்குமெண்ட் ஆஃப் ஆகஸ்ட் 29, 24. அதனால அது முன்னாடியிலேருந்தே இருக்குது. செபி வந்து நம்மளை வந்து ஜென்ரலாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இண்டிவிஜுவல் நேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், கார்பரேட் நேம்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் 1 வீக்கில் மக்கள்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அஸ்மிதா பட்டேல் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, அவங்க மேலே கிட்டத்தட்ட ஒரு 54 கோடி 52லேருந்து 54 கோடிக்கு ஒரு ஃபைனை போட்டுட்டு நாங்கள் ஏன் 108 கோடி 104 கோடிக்கு நாங்கள் ஏன் ஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவங்களுடைய மோடஸ் ஆப்பராண்டி அப்படிங்கிறத சொல்லலாம். அவங்க ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுருக்காங்க. அந்த டெலிகிராம் சேனலில் ஒரு 40,000 பேர் 50,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி ஃபேஸ்புக் சேனல் வச்சுருக்காங்க. இவங்க ஒரு 3 விதமான ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வெப்சைட்டில் வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க பீப்புளை. அதாவது ஒரு ப்ராப்பராக ஒரு கோச் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் உட்பட சேர்த்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் 8.5 லட்சம் கொடுத்து மக்கள்லாம் காசு கொடுத்து படிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஏன்னா நீங்கள் படித்து பாஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒன்று பண்ணுறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மோடஸ் ஆப்பராண்டியில் நான் என்ன சொல்லுவேன்னாக்க ஒரு சமயம் ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு பென்னி ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு XYZ பென்னி ஸ்டாக். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது கொஞ்சம் அந்த கவுண்டரில் வந்து நல்லா வந்து வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 1 லட்சம் ஷேர் வாங்குவாங்க, 2 லட்சம் ஷேர் வாங்கலாம், 3 லட்சம் ஷேர் கூட வாங்கலாம். இப்போ நான் அந்த பென்னி ஸ்டாக்கை நான் வந்து 3 ரூபா 4 ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டேன், 10 லட்சம் ரூபாய்க்கு. இப்போ என்கிட்ட ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது, என்கிட்ட ஏற்கனவே டெலிகிராம் சேனல் இருக்குது, என்கிட்ட ஃபேஸ்புக் இருக்குது. அண்ட் இவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து காசு கொடுத்து வேற கற்றுக்குறாங்க, 8.5 லட்சம் ரூபா கொடுத்து கற்றுக்குறாங்க. இப்போ நான் அவங்க கிட்ட என்ன சொல்கிறேன்னா இந்த ஸ்டாக் வாங்கினீங்கன்னா இது டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த அஸ்மிதா பட்டேல் இது வந்து 2வது ஆப்ரேஷன். 3வது ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங் அண்ட் டெரிவேட்டிவ் ஷார்ட் டேர்மில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குற அந்த டிப்ஸ் எல்லாம் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா அவங்க செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டா பற்றி பேசுகிறதா இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் பர்சனாக தான் இருக்கணும். செபி ரெஜிஸ்ட்ரேஷனில் 2-3 வகைகள் இருக்கு. ஒரு வகை பார்த்தீங்கன்னா செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. NISMல நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணி ஃபண்டமெண்டலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி பாட்டம் அப் அப்ரோச் டாப் டவுன் அப்ரோச் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து சொல்லலாம் எனக்கு வந்து இந்த 10 ஸ்டாக் வாங்குங்க EVல. அதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆக்டிவிட்டி, ஃபுல்லி மானிட்டர்ட் பை செபி. இப்போ இந்த அஸ்மிதா பட்டேல் வந்து அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணலை. கிட்டத்தட்ட 42 கம்ப்ளைண்ட் வந்து போயிருக்கு. நாங்கள் பணத்தை லூஸ் பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஆஃப் த இன்டர்வியூல என்கிட்ட என்ன கேட்டீங்க, இது சாதகமாக
பாதகமான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக இது வந்து சாதகம். இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணது 42 பேர், கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. ஸோ இது கண்டிப்பாக இது சாதகம் தான் சார் சொல்லுவேன். ஓகே, யாரோ ஒருத்தர் தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால என்ன மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது வேற, டோட்டலாகவே ஒரு விஷயத்தை முடக்கிறது அப்படிங்கிறது வேற. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு டெலிகிராம் பேஜ் வச்சுருந்தாங்க, இதில் ஒரு ஃபீஸை வாங்கிக்கிட்டு அவங்க ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களோட கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தப்பாக ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்க, இதனால் இவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே தாராளமாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்றைக்கி எவ்வளோ தளங்கள் இருக்குது இல்லையா, அந்த தளங்களில் ஸ்டாக்ஸ் பற்றி பேசுகிறப்ப நான் யார்கிட்டையும் ஃபீஸ் வாங்கிக்கிட்டு யாரும் பண்ணலை. அந்த மாதிரியான நிறைய நபர்கள் இருக்காங்க, சோசியல் சர்வீஸாகவே பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஈவன் நம்ம சேனலில் இன்னும் நிறைய சேனல்களில் கூட நம்ம கொடுக்குறோம், நம்ம யார்ட்டையும் நம்ம காசு வாங்குறதில்ல. ரெண்டாவது, யாருக்கும் இந்த ஸ்டாக்ஸை பரிந்துரைக்கிறதில்ல. நீங்கள் நான் சொன்னதுனால நீங்கள் இதை வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. ஸ்டாக்கோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக ஃபண்டமெண்டலாவோ டெக்னிக்கலாகவோ சில விஷயங்களை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு ஒருத்தர் இமீடியட்டாக அப்படி உடனே பை பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா. பணம் வாங்கிக்கிட்டு ஒரு விஷயங்கள் தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற தாண்டி இப்படி ஒரு எஜுகேஷனல் பர்பஸில் உள்ளவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்கல்ல, அதுக்காக. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, நீங்கள் எஜுகேஷன் பர்பஸஸ்க்காக இப்போ நம்ம சேனல்லே நீங்கள் 10 பேரை கூப்பிட்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணலாம், ஒரு தவறுமே கிடையாது. வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் எஜுகேஷன் பர்பஸோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 ஃபிட்டிங் ஆட் பண்ணுறீங்க. என்ன ஃபிட்டிங் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, டைரெக்டாக இந்த ஸ்டாக்கை வாங்கு அப்படின்னு நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்களா, அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு அட் த எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ முடிச்ச உடனே இந்த பேங்க்ல இவ்வளோ ஷேர் வாங்குங்க, இத்தனை நாள் கழிச்சு வித்துருங்க, ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பண்ணுங்க, இன்னைக்கு காத்தால இது வாங்கி இதை கவர் அப் கொடுங்க, இந்த ஒரு கவர்டு கால் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல பண்றது கிடையாது. ஸோ நீங்க எஜுகேஷனுக்காக பண்றீங்கன்னா செபி வந்து உங்க பின்னாடி வரப்போறது கிடையாது. இப்போ செபி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாலேஜ் ஷேரிங் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அதுவும் 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டா எடுத்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓகே, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கொடுக்குறப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ளதை எடுத்து அவன்ட்டு நான் எஜுகேட் பண்றதே டஃப்பான விஷயம் இல்லையா. கரண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படிங்கறத தான் வச்சு நான் கன்க்ளூஷனே ஒரு பர்சனுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறதா எக்ஸ்பர்ட்டோட கேள்வியா இருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ளதை நான் போய் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நெட்ல எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட பொசிஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் A to Z அதுவே சொல்லிட போகுது. இதுக்கு எதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், இதுக்கு எதுக்கு ஒரு எஜுகேட் பண்ற ஒரு பர்சன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூ பண்றீங்க, என்ன இன்டர்வியூ பண்றீங்கன்னா என்ன சொல்லணும்னா, ஒரு அசெட் அலோகேஷனை வந்து கிரியேட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல போடாதீங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் கோல்டில் போடாதீங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடாதீங்க, பிரிச்சு போடுங்க. இதுக்கு 3 மாசத்துக்குள்ள டேட்டா இருந்தாலே புதுசா நீங்க எஜுகேட் பண்றதுக்காக வரீங்க. அதே டைம்ல ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இப்போ இருக்கிற செக்டர் எந்த செக்டர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி நீங்களே என்ன கேட்டிருக்கீங்க. நானே சொல்லுவேன், இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்த ஸ்டாக் வாங்குங்க, இது வித்துருங்க நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க என்ன சொல்லுவோம்னா, நெக்ஸ்ட் 2 இயர்ஸ், இப்போ நான் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே நான் ஒரு PhD இன் வெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, இந்த ஸ்டாக் வாங்குங்க, இந்த என்ட்ரி ப்ரைஸில் வாங்குங்க, இந்த எக்ஸிட் ப்ரைஸில் வைக்குங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 3 இயர் டைம் ஃப்ரேமில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பேங்கிங் செக்டர் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸுக்கு முன்னாடி உள்ள டேட்டாவை எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நல்ல அடி வாங்கி வாங்கி கிட்டத்தட்ட வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன் எல்லாம் பண்ணி இப்போ கரெக்டாக ஒரு லெவலில் இருக்குது. அடுத்த ஒரு எக்கனாமிக் ரெக்கவரி இந்தியாவில் வந்ததுன்னாக்க கண்டிப்பாக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூ பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் கட்ட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்தது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கூட இப்போ 0.25 ரெப்போ ரேட் குறைச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் 2-3 டைம்ஸ் பண்ணாங்கன்னாக்க பேங்கிங் ஸ்டாக்ஸ், பேங்கிங் செக்டர்ஸ் வந்து நல்லா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு செக்டரை சொல்கிறோம். ஸோ நான் என்ன சொல்லணும்னா, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக 3 மந்த்ஸுக்கு உள்ள டேட்டாவை எடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து எந்த விதமான தவறுமே கிடையாது. ஒரு சமயம் ஆக்டிவாக வந்து இந்த இது பண்ணணும்னா தப்பே கிடையாது, நல்லா பண்ணுங்க. ஆனால் செபி ரெஜிஸ்டர்டாக கேட்டுட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. செபி ரெஜிஸ்டர்ட்னா என்ன, எய்தர் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்கும். ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னா அதுக்கு 2-3 குவாலிஃபிகேஷன் இருக்குது. NISMல 10A 10B பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஸோ அப்ளிகேஷன் பண்ணி அது பண்ணணும். அது வந்து ஜென்ரலாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் ஓவராலாக என்ன பண்ணணும், அவங்க ஸ்டாக் டிப்ஸ் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா NISMல ரிசர்ச் அனலிஸ்ட்னு ஒன்று இருக்குது, அந்த கோர்ஸ் எடுத்து பாஸ் பண்ணணும். இல்லைனா NISMல எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு செபியில் PMS லைசன்ஸ்னு சொல்கிறாங்க, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லைசன்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லைசன்ஸ் வாங்கி வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர்டாக இருந்ததுன்னா நீங்கள் கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கி டிஸ்கிரிஷனரி போர்ட்ஃபோலியோ, நான் டிஸ்கிரிஷனரி போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் அந்த ப்ரைஸ் டார்கெட்லாம் செட் பண்ணுறீங்கன்னாக்க
பெட்டர் எங்களோட ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கேள்வி அதுதான் இருக்குது. ஏன்னா செபி ரெஜிஸ்டர் இல்லாத அன்னோன் பர்சன்ஸ் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ரைட். ஆனால் இன்வெஸ்டரை லாஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறப்ப இது இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எடுத்த முடிவா, இல்லை அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கிற இந்த ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் எல்லாத்தையும் செபி ரெஜிஸ்டர்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டார்கெட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக அது டார்கெட் மாதிரி பண்ணல. நீங்கள் அன்ரெஜிஸ்டர்டாக இருந்துக்கிட்டு ரெஜிஸ்டர்ட் பண்ணுற வேலையை பண்ணக்கூடாது. ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லி பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள வேலையும் பண்ணுங்கள், அன்ரெஜிஸ்டர்ட் வேலையும் சேர்த்து பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இல்லை இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியில் உள்ள அன்ரெஜிஸ்டர்ட் ஃபினான்சியல் அட்வைசர்ஸ் எல்லாமே ஓகே நம்ம இதுதான் எனக்கு பொழப்புன்னு நான் வந்திருக்கிறேன், இதுதான் என்னோட ஃபேஷன் நான் வந்திருக்கிறேன், இதை நான் பண்ணணும் அப்படின்னா ஒரு எஜுகேட் பர்பஸாகவே நான் கொடுக்கணும், எனக்கு பிஸ்னஸ் தாண்டி ஒரு எஜுகேட் பர்பஸாகவே நான் கொடுக்கணும்னா கூட இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ்குள்ளே நான் வர்றேன்னாக்கா செபி ரெஜிஸ்டர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால உள்ளே அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி மறைமுகமாக பின்னாடி உள்ள எல்லா அட்வைசரையும் செபி ரெஜிஸ்டர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிளானாக இருக்கலாம் இல்லையா? சார் அட்வைசர்னுடைய ரோலையும் பார்த்துக்கணும். அவங்க வந்து ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற ஸ்டாக் டிப்ஸ் வந்து ப்ராப்பராக படிச்சுட்டு அதுக்கு வேண்டிய எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அதுக்கு வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சு கம்ப்ளைண்ட் செல். ஏன் ஒரு 42 கம்ப்ளைண்ட் போகணும், ஏன் வந்து 54 கோடி போகணும்? இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இன்னொரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து இன்சைடர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே ஃபின் இன்ஃப்ளூயன்சரை பற்றி பேசுகிறோம். ஒரு சமயம் இந்த ஃபின் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து ஒரு சமயம் இன்சைடர் ட்ரேடிங்கோட சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தது, அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருச்சுன்னா ஒரு ஸ்கொயர் அப் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னாக்க பாதிக்கப்பட போகிறது ஜென்ரல் பப்ளிக் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க நீங்கள் ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்குள்ள சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வாங்கிக்கோங்க, ரெஜிஸ்ட்ரேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக் டிப்ஸ் கொடுங்க. சும்மா நான் ஒரு ஃபின் இன்ஃப்ளூயன்சர், நான் ஏதோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் ஸ்டார்ட் கிவிங் டிப்ஸ். ஏன்னா உங்களால் வந்து 4 பேருக்கு நல்லது நடந்தால் கரெக்ட், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களால் ஒரு 10 பேர் ரொம்ப அஃபெக்ட் ஆகி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போனால் ஒரே நாளில் போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்கன்னாக்கா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு என்ன சொல்கிறோம்? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஜீரோதான்னு ஒரு பாப்புலரான ஒரு வெப்சைட், நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஜீரோதால. அவங்களே ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 99%, 98 to 99% of the people வந்து they are not making money in options and derivative trading சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து செபி வந்து கம்ப்ளீட்டாக டேட்டா அனலைஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரேடர் கம்யூனிட்டின்னு வர்றவங்க எவ்வளோ நேரம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்கன்னா எவ்வளோ நேரம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 30 minutes. ஒரு ப்ராப்பர் ட்ரேடராக இருக்கிற ஆள் ஒரு ஸ்டாக்கை ஆவரேஜ் டைம் ஹெல்டு பை அ ட்ரேடர் வந்து ஒன்லி 30 minutes. அப்போ அவனுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்ன? வாங்கணும், உடனே விலை ஏறணும், உடனே விற்கணும். இதுதான் வந்து கேம்பிளிங் சொல்கிறோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு வேண்டிய எல்லா சர்டிஃபிகேஷன்ஸும் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுறது நல்லது தானே. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கனாக்கா செபி பண்ணுறது அவ்வளவும் நல்லது தான் நான் சொல்கிறேன். ஓகே, இன்வெஸ்டரை லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூல்ஸ் அப்படின்னா, இன்னொரு பக்கம் செபி ரெஜிஸ்டருக்கே சம் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட செபி ரெஜிஸ்டர் நீங்கள் கணக்கில் இருக்காதீங்க, உங்களோட தொடர்புலேயே இருக்கக்கூடாது அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது அதுலேயே. இதை வச்சு பார்க்குறப்போ ஓகே, நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுக்கு எங்கேயுமே போய் ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியல அப்படிங்கிற தாண்டி ஒரு செபி ரிஜிஸ்டர்ஸ்க்கு கீழே இருந்து நான் ஏதாவது என்னோட சஜஷன் கொடுக்குறதோ இல்லை ஒரு ஐடியாஸ் கொடுக்குறதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு என்னை ஒதுக்குறாங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இதுக்குள்ளார வரணும்னு தானே செபி எதிர்பார்க்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சார் ஒன்று வந்து என்னென்னா நம்ம நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறீங்க அப்படின்னீங்கன்னா அவர்கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செபி ரெஜிஸ்டர்டான்னு கேளுங்க. இப்போ என்ன வந்து ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா நான் க்ளீனாக சொல்லிடுறேன், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். எனக்கு ஸ்டாக்ஸ் வாங்குவேன், விற்பேன், அதெல்லாம் வந்து என்னோட பிரைவேட் இதில் தான் இருக்குமே தவிர அதை வந்து நான் ஒரு பப்ளிக் டொமைனில் வந்து நான் எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி கிளியர். I am a SEBI registered AMFI mutual fund distributor. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் பர்வியூக்குள்ள ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் நான் பண்ணணும். ஒரு சமயம் வந்து நான் வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்எஸ்ன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. பிஎம்எஸ்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், மினிமம் டிக்கெட் சைஸ் 50 லட்சம்னா நான் அதுக்குள்ளே எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 50 lakhs உள்ள ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஏஐஎஃப்னு சொல்கிறாங்க. அதனுடைய மினிமம் என்ட்ரி சைஸே பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். ஸோ இப்போ நான் அந்த ப்ராடக்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். அதே மாதிரியாக நான் ஒரு ஸ்டாக்கை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா NISMல ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி
ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க, அதை எழுதி அதை பாஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் டெரிவேட்டிவ்ஸ் ரிலேட்டடாக பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிவிட்டு செபிக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். கொடுத்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட்லேருந்து ப்ராசஸ்லேருந்து எல்லாமே ஆடிட்லேருந்து நீங்கள் அந்த பர்வியூக்குள்ளே வந்துடுவீங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது. ஸோ நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட போய் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் யார்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணாலும் சரி, இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் வெளியில் MBBS அப்படின்னு போட்டோன்னே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அது உங்கள் தவறு. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், 2 பேர் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்போம். சரி, இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்க்குறீங்கன்னு அவங்க ஒரு 4-5 பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ரெஃபரலில் ஏற்கனவே அவர் போகும்போது உங்களுக்கு அந்த அவர் MD படிச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனோட போகிறீங்க. நீங்கள் அப்படியே போனாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் தெரிஞ்சிடும். இந்த பர்டிகுலர் டாக்டர் MD அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அதே மாதிரி ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போகிறீங்கன்னாக்க தெரியாத டென்டிஸ்ட் கிட்ட போய் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தான் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரேடிங் எதுவாக இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளவங்க கிட்ட ஒரு கிளாஸை அட்டன் பண்ணி ப்ராப்பராக சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவார் சார். ஒரு செபி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிறப்போ சம் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காரு, அதனால இட்ஸ் ரைட் பர்சன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், ஆனால் ஒரு எக்ஸாம் எப்படி எல்லாம் நடக்குது, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப இது செபிக்கு மட்டும் இல்லை, ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஒரு எக்ஸாமை எப்படி ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஒரு பர்சனால். இதை 100% இதோட அனைத்து நாலேஜும் தெரிஞ்சு தான் ஒருத்தர் பாஸ் பண்ணுறாரா, இல்லை என்னென்ன முறைகளில் பாஸ் பண்ணி வராங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போது நீ ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால நீ ரைட் பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், இந்த சைடில் நீ எக்ஸாம்னு ஒன்று பண்ணாமல் இருக்க ஆனால் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸோட இந்த எக்ஸாமை எப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு? அதாவது எஜுகேஷனுக்காக நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்ன வேணால் எஜுகேஷன் பண்ணுங்கள், அது வந்து பிரச்சனையே கிடையாது. இப்போ எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, ரெக்கமெண்டேஷன் கொடுத்து டிப்ஸ் எக்ஸாக்டாக இந்த ஸ்டாக்கு இந்த ப்ரைஸில் வாங்கு, இந்த ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் போடு, இந்த ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணு, இந்த டைமில் வாங்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த இடத்துல தான் இது பிரச்சனை வருதே தவிர நீங்கள் எஜுகேஷனுக்காக ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. செபி அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமயம் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. இப்போ நான் வந்து ஆம்ஃபின்னு சொன்னேன். இப்போ ஆம்ஃபி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா அதில் நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது, 50% பாஸ் பண்ணால் போதும். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு 5 தடவை அந்த எக்ஸாம் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி 5 தடவை எழுதுறாருன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, 1500 ரூபா தான் அந்த எக்ஸாம் ஃபீஸு ப்ளஸ் ஒரு ஜிஎஸ்டி கேஸ்ட்லாம் போட்டால் ரொம்ப கம்மி தான். 5 தடவை எழுதுனா அவர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதே வந்து அந்த PMSன்னு சொன்னேன், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், அதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நீங்கள் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து பேப்பரில் எழுதி அப்படியே ஆன்சர் போட்டு நம்ம காலேஜ் படித்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, NSC அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ட்ரைனிங் டிவிஷன் மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரோமெட்ரிக் மாதிரி. ப்ரோமெட்ரிக்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டேட்டா பேஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கொஸ்டின் இருக்கும், 10,000 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் போய் உங்கள் நம்பரை உள்ளே என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் எந்தெந்த சாப்டரில் எந்தெந்த கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது ரேண்டமாக வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அந்த டைமில். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒருத்தங்க எழுதிட்டு, ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டுன்னு நான் சொன்னேன், அந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் அது வந்து ஒரு ஃபில்டர் தான், அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபில்டர் தான். அதே மாதிரி நீங்கள் செபி கிட்ட நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அனுப்புறீங்க அப்படின்னீங்கன்னா அது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஆம்ஃபியில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க there will be something called code of conductன்னு இருக்கு. கோட் ஆஃப் கான்டாக்டில் ஒரு 3 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் வந்து அதில் க்ளீனாக சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவ்வளோ கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டிக்ளேர் வேறு பண்ணணும். அதாவது நான் எந்த விதமான மிஸ் செல்லிங் நான் பண்ணலை, நான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ நான் வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து எஜுகேஷனுக்காக பண்ணுறீங்களோ எங்களுக்கு அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அது ஒரு 1000 பின் இன்ஃப்ளூயன்சர் வரட்டும், நிறைய. இப்போ இந்த சேனலில் வந்து இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டில் வந்து ராணா ரச்சடேன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷீஸ் அ சர்டிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இந்த ப்ரைஸில் வாங்கி இந்த ப்ரைஸில் வித்துரு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேஷன் வாங்கி செபி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தெரியாமல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் சார். இந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப கண்ணை மூடி ஒருத்தர் இது ப்ரொமோட் பண்ணுறதாவே இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பர்டிகுலராக எடுத்து அவர் ப்ரொமோட் பண்ணுற பர்சனாக கூட இருக்கட்டும், ப்ரொமோட் பண்ணுறப்ப இன்வெஸ்ட் பண்ணுற நபருக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% நாலேஜ் இருக்காதா? அது இல்லாமலாம் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்டாக்
ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் என்ன, டெக்னிக்கல் என்ன அப்படின்னு பார்த்து இவர் சொல்கிறது தப்பாக ரைட்டா அப்படின்னு யோசிக்காமல் கூடயா ஒரு அமௌண்ட் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து இன்றைக்கி எல்லாருமே இந்த ஜீரோதாவாக இருக்கட்டும், ஏஞ்சல் ஒன்னாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா க்ரோ ஆப்பாக இருக்கட்டும், வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அதாவது வந்து டேட்டா அனாலிசிஸ், ஏன்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட்டு அதுக்கெலாம் ஒன்று இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வேல்யூவேஷன் சொல்லுவோம். வேல்யூவேஷன் என்னென்னா நீங்கள் வாங்கும் போது எந்த ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் சரி, ஈவன் ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு கோல்டு வாங்கினாலும் சரி, வாங்குகிற ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியணும். அது எப்படி பண்ணீங்க? டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோன்னு ஒரு மெத்தடாலஜி சொல்லுவோம். ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ்டு இன்வெஸ்டராக இருந்ததுன்னா டிஸ்கவுண்டிங் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு என்ன வரப்போகுது அதை வந்து இன்னைக்குள்ள ப்ரைஸ்க்கு பண்ணிவிட்டு, இன்றைக்கி அதனுடைய ப்ரைஸ் வந்து 1000ன்னு வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ வந்து 1000ன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் அதனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 700 கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து க்ளீனாக சொல்லிடலாம். அதாவது 1000 ரூபாய் ஒர்த் உள்ள ஒரு ஷேர் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவில் கிடைக்கக்கூடிய 1000 rupees ஷேர் வந்து இன்றைக்கி 700ல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பை கால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் அது சொல்கிறேன் அப்படின்னா அது வெரிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு இட் இஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் டீல் பண்ணுறோம்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாருன்றது பாருங்கள். எங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ், அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஏஎம்சிலையோ இல்லை அங்கே இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன், நான் சொல்கிறது நல்ல ஃபண்ட் மேனேஜரோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எய்தர் அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க, அப்படி இல்லைன்னா அவங்க ஐஏஎம்மில் ஏற்கனவே இன்ஜினியரிங் எங்கேயாவது படிச்சுட்டு வந்திருப்பாங்க. எய்தர் ஐஎம் அஹமதாபாத், ஐஎம் பெங்களூர், ஐஎம் கல்கட்டா, ஐஎம் இந்தூர், ஏதோ ஒரு ஐஎம்மில் அவங்க ஃபைனான்ஸை ஸ்பெஷலைசேஷன் எடுத்து பண்ணுறாங்க. இது வந்து ஐஎம். அப்படி இல்லைன்னா யூஎஸில் வந்து சிஎஃப்ஏன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்னு. ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு குவாலிஃபை ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு 3-4 பெரிய லெவலில் எதர் எம்பிஏ ஃபைனான்ஸாக இருக்காங்க, இல்லைன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன். இவங்களுக்கு கீழே ஒரு 15லேருந்து 16 ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து காமனாக எடுத்து வச்சுருப்பாங்க. எதுக்கு 15லேருந்து 16 ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்னால ஒரு பர்டிகுலர் செக்டர் தான் அனலைஸ் பண்ண முடியும். பேங்கிங் செக்டர் தான். அந்த பேங்கிங் செக்டருக்குள்ள 30 செக்டர் இருந்ததுன்னா, 30 ஸ்டாக் இருந்ததுன்னா அந்த 30 ஸ்டாக் பார்க்கணும். ஒவ்வொரு தடையும் அவர் கால்ஸ் அட்டென்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஏன் பண்ணுறது இல்லைன்னா, என்கிட்ட அந்த அளவுக்கு ரிசர்ச் அனலிஸ்ட் டீமும் கிடையாது, எனக்கு அந்த ஃபண்ட் மேனேஜர் குவாலிஃபிகேஷன் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற ஃபின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட இத்தனை பேர் இருக்காங்களா? அதாவது ஒரு 15 ரிசர்ச் அனலிஸ்ட் இருக்காங்களா? என்னென்ன டூல்ஸ் வச்சுருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ராய்டர்ஸ்ன்னு இருக்கு, ப்ளூம்பர்க்னு ஒரு டூல் இருக்குது, மார்னிங் ஸ்டார்னு ஒரு டூல் இருக்குது, இது போக 4-5 டூல் இருக்குது, தாம்சன் ராய்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டூலினுடைய விலையே பார்த்தீங்கன்னா 3 லட்சம், 4 லட்சம், 8 லட்சம் வரைக்கும் போகக்கூடிய டூல் இருக்குது. நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது, நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் screener.in ஒரு டூல் இருக்குது, அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது கூட என்னென்னா பாஸ்ட் டேட்டா தான் கொடுக்குமே தவிர இந்த ஃபியூச்சர் டேட்டாவை எப்படி கம்ப்யூட் பண்ணி கொடுக்குங்கிறது கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி லைக் என்ன ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா இவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணிலாம் பண்ணுறது கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, நமக்கு வந்து ஒரு லக் இருக்குது, போன தடவை அவர் சொன்னது நம்ம வாங்கணும், எஸ்பிஐ வாங்கணும், இந்த தடவை நம்ம விற்றோம், அதனால ஒரு லாபம் இருக்குது, இன்றைக்கி அவர் சொல்கிறது நம்ம திருப்பி வாங்கணும்னு வாங்கி வச்சிருக்கவங்க தான் வச்சிருக்காங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஸ்டாக் டிப்ஸ் பேஸ் பண்ணி வாங்கினவங்க யாருமே வந்து ஒரு பெரிய லாபம் பண்ணதான் எனக்கு தெரியல சார். எனக்கு ஸோ இன்வெஸ்டருக்கு ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அதனால இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர் இப்படி சொல்கிறத கண்ணை மூடிட்டு கேட்டு வாங்கிடுறாங்க. நேரம், நாலேஜ், டூல்ஸ். நேரம், நாலேஜ், டூல்ஸ், பீப்புள், ப்ராசஸ், நாலேஜ், டூல்ஸ், 4 இல்லை. ஓகே, இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ரைட், ஒத்துக்குவோம். செபி சைட்லேருந்து இன்வெஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான், லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூல்ஸ் எல்லாம். அப்படிங்கிறப்ப நீ உள்ளர வர்றப்பே நீ ஒரு F&O ட்ரேடராக இருக்க அப்படின்னா உனக்கு இந்த தகுதியெல்லாம் முதல்ல இருக்கணும். இதெல்லாம் தெரியாமல் நீ உள்ளர வராத அப்படின்னு இங்கே செபி ரிஜிஸ்டருக்கு வைக்கிற எக்ஸாமுக்கு முன்னாடியே நீ இன்வெஸ்டருக்கு ஒரு எக்ஸாம் வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா ஒரு F&O ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படையான சில விஷயங்கள் தெரியல. காமானா என்ன, தீட்டானா என்ன, வேகானா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு F&O ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பேசிக் அடிப்படை இருக்கு. கண்டிப்பாக இங்கே இதெல்லாம் தெரியாமல் உள்ளர வராங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏன் முன்னில் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு எக்ஸாம் வைங்க, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் நீ இது உள்ளர இன்வெஸ்டே பண்ண முடியும்னு வைங்க. இங்கே லாஸ் ஆகாதுல்ல? கண்டிப்பாக. அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மார்ஜின் மணின்னு சொல்கிறோம். மார்ஜின் மணினா என்ன அர்த்தம்னா, நீ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடை கவர் பண்ணுற அளவுக்கு மார்ஜின் கால் இருக்கான்னு கேட்டுக்கிறோம். அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான்னா கடன் வாங்கி வைக்கிறான். அதாவது நாலேஜ் பண்ணுறனோ இல்லையோ கடனை வாங்கி அது வந்து என்ன பண்ணுறான், விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லி பிடிக்கிறாங்க. கண்டிப்பாக இது இன்னொரு பெரிய ஏரியா இருக்குது. அதாவது இன்வெஸ்டர் ட்ரைனிங்னு இதில் இந்த டைமில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்பு சொல்கிறேன். அது என்னன்னாக்க என்ஐஎஸ்எம்மும் செபியும் சேர்ந்து ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒன்லி ஃபார் இன்வெஸ்டர், நாட் ஃபார் ஃபின் இன்ஃப்ளூயன்சர்,
நாட் ஃபார் ட்ரேடர், நாட் ஃபார் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர், இவங்களுக்குலாம் கிடையாது. ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் சொல்கிறது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நார்மல் இன்வெஸ்டர், இவங்களுக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேஷன் காசு வாங்காமல் ஃப்ரீயாகவே ஒரு மெட்டீரியலையும் கொடுக்குறாங்க. ஒரு 50 கொஸ்டின் வந்து ஆன்லைன் எடுக்கிறாங்க. நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. நீங்கள் அந்த எக்ஸாம் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் வந்து அசெட் அலோகேஷன்னா என்ன, இல்லை காலேஜில் சொல்லி கொடுத்துருக்கணும். இன்றைக்கி செபி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ செபியும் என்எஸ்சியும் சேர்ந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது. மேபி அதனுடைய லிங்க் வேணால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டாங்கன்னா யார் வேணால் போய் பார்த்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். அதை பார்த்தாலே லைக் பீப்புள் வில் நாட் கோ ஃபார் அதர் ஏரியாஸ்னு சொல்லுவேன் சார். ஓகே, இந்த மாதிரி அவங்க கோர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் உள்ளே கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் உங்களோட பணத்தை கொடுங்க, இங்கே தொலைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நான் கேட்குறது என்னென்னா, நீ ஒரு எக்ஸாம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கெல்லாம் தகுதியான ஒரு பர்சனான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டே அப்படின்னா உள்ளர பணத்தையே கொண்டு வர மாட்டான்ல, அவன் அங்கேயே தடுக்கப்பட்டுருவான்ல. கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் ஆப்ஷன்ஸும் டெரிவேட்டிவ்ஸும் பண்ணணும்னா ஆல் இன்வெஸ்டர்ஸ் ஷுட் ரைட் அன் எக்ஸாம் அண்ட் தென் டூ இட். அப்படி பண்ணாங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த எஸ்டிடி வர்றது, டர்ன் ஓவர் வர்றது எல்லாமே கம்மியாயிடும். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க தான் நிறைய பேர் பண்ணுறாங்களே தவிர இப்போ வந்து எல்லாமே டூல் பேஸ்டு டெரிவேட்டிவ் பிளானுக்கு போயிடுச்சு. இப்போ எல்லாம் வந்து ஏஐ பேஸ்டு அதுதான் எழுதிட்டு இருக்காங்க. இதில் யார் மாட்டிக்கிறாங்கன்னா ஒரு சாதாரண இன்வெஸ்டர்ஸ் தான் போய் மாட்டிக்கிறாங்களே தவிர யாரெல்லாம் ஒரு பெரிய ஒரு டேட்டா ட்ரிவன், டூல் ட்ரிவன், ஏஐ ட்ரிவன், எம்எல் ட்ரிவன் சொல்லுவோம். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எம்எல்னா மிஷின் லேர்னிங், அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் வந்து நிறைய லூஸ் பண்ணுறதே கிடையாது. அண்ட் அதே டைமில் ஒரு சில ட்ரேடர்ஸ் இருக்காங்க, நிறைய படித்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கினாங்களான்னு தெரியல, ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் பணம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தருடைய பேர் சொல்லணும்னா பிஆர் சுந்தர்னு சொல்கிறோம். அவர் வந்து கோடிக்கணக்கில் பணம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனுடைய அந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு நிறைய பேர் போய் பணத்தை லூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி செபி வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஆப்ஷன்ஸ் பண்ண முடியும், இந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணால் மட்டும்தான் டெரிவேட்டிவ்ஸ் பண்ண முடியும், இந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணால் தான் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ண முடியுன்ற லெவலில் வந்தால் தான் ஐ திங்க் பீப்புள் வில் நோ த நாலேஜ். ஏன்னா இன்றைக்கி அதாவது நான் என்ன சொல்லணும்னா ஒரு செப்டம்பர் 2020க்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 10% கரெக்ஷன், 20% கரெக்ஷன், 30% கரெக்ஷன்லாம் பார்க்கவே இல்லை ஆஃப்டர் கோவிட். இப்போ மார்க்கெட் வெறும் ஒரு 10% கரெக்ஷனுக்கே எல்லாரும் பயங்கர ஜிட்டரியாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து எஸ்ஐபியே போடாதீங்க, ஒருத்தர் ஸ்மால் கேப்பே வாங்காதீங்க, ஒருத்தர் மிட் கேப்பே வாங்காதீங்க, அதுக்கு இல்லை வாங்கணும், இல்லை எஸ்ஐபி கண்டினியூ பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அந்த என்ஐஎஸ்எம் செபியோட ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல, அது கேள்விக்குறி தான். எதனால கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டரை லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இது ப்ராக்டிக்கலாக அஸ் ஒரு ஃபினான்சியல் அட்வைசராக சொல்லுங்கள், ஒரு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஒரு இன்வெஸ்டரை லாஸ் மேக்கிங்கை தடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது முடியாது, டெஃபினட்டாக வந்து முடியாது. பட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்ஜின் மணி இன்க்ரீஸ் பண்ணதுனால ஓரளவுக்கு பண்ண முடியும். அதே மாதிரி வந்து அந்த ட்ரேட்னுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த எஸ்டிடின்னு சொல்கிறோம், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் காஸ்ட்னு சொல்கிறோம், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் எஸ்டிடிமோ. ஸோ இதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்களோட ஓவரால் டர்ன் ஓவர், நான் டர்ன் ஓவர் பேஸில் நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அவங்களும் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் சார். ஓகே, தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா இன்வெஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறங்கிற பேரில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுல இப்போது வருங்காலத்தில் வரப்போகிறது இவ்வளோ ஒருவேளை வந்துருமா அப்படின்னு தெரியல. இந்த ஒரு விஷயம் வந்து ப்ரொபோசலில் இருக்குது, சிபி சைட்லேருந்து ஒரு ப்ரொபோசலில் இருக்குது. எஃப்என்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கால் வாங்குறாங்க, ஒரு 500 லாட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இது எக்ஸ்பைரிக்கு முதல் நாள் வந்து ஃபியூச்சராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரி ஓவர் பண்ணணும். ஆமாம், அப்படி பண்ணால் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும், இங்கே இன்வெஸ்டர்ஸ் வந்து சேஃப் ஆகுறானா இல்லை பாதிக்கப்படுறானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ ஜென்ரலாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் புது கான்ட்ராக்டாக தான் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னும் ப்ரொபோசல் ஸ்டேஜில் தான் இருக்குது. என்ன வரப்போகுது, எப்படி வரப்போகிறது எனக்குலாம் தெரியல. ஸோ வர்றதுக்கு முன்னாடியே இது இப்படி தான் வரும், அப்படி தான் வரும். ஏன்னா கேரி ஓவர்னா ஜென்ரலாக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் என்னென்ன ப்ராப்ளம் வந்தது வேணால் சொல்கிறேன், அதை பேஸ் பண்ணி இதை கார்லேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டூரிஸ்ட் ஆப்ரேட்டர், என்கிட்ட வந்து ஒரு 10 வெஹிக்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 10 வெஹிக்கிளுக்கு நான் லோன் எடுத்திருக்கேன். ஸோ லோன் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா 15% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் வாங்கிட்டேன். ஒரு 10 கோடி ரூபா லோன் வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய ட்ரக் மாதிரி வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு அதை ரீபே பண்ணணும், அந்த லோனை ரீபே பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா இன்னொருத்தர்கிட்டேருந்து கடனை வாங்கி அட் அ ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கடனை வாங்கி இந்த முதல் ஆளை வந்து நான் என்ன பண்ணிவிடுவேன், பே பண்ணிவிடுவேன். அப்போ என்னோட சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஒழுங்காக பே பண்ணிட்டேனே ஃபஸ்ட் இதுக்கு, அதனால என்னோட சிபில் ஸ்கோர் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டாவது ஆள்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 கோடிக்கு பதிலாக 12 கோடி வாங்கியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை திருப்பி இன்னொரு
செகண்ட் இது முடியும் போது நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு இன்னும் அடுத்த ஆள் கிட்ட போய் 14 கோடி வாங்குறேன். 14 கோடி வாங்கி 12 கோடி பே பண்ணிடுவேன். அப்போ என்னோட சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ கடைசியில் யார் மாட்டுவான்னு நினைக்கிறீங்கன்னாக்க, இந்த கடைசியாக ஒருத்தன் பணம் கொடுத்தான் பார்த்தீங்களா, அந்த கடைசியாக ஒருத்தன் லெண்டு பண்ணால அவன் தான் மாட்டிப்பான். ஸோ செபி வந்து என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எவ்ரி மந்த், இந்த வீக்லி எக்ஸ்பைரியாக இருக்கட்டும், மந்த்லியாக எக்ஸ்பைரியாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு நீ என்ன பண்ண, பைசா இருக்கா இல்லையானலாம் தெரியாது, மார்ஜின் பண்ணி வச்சு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கோ புது பொசிஷன். இப்போ இதனால தான் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்லாம் தெரியாது, ஈவன் கோல்டு லோன் கூட நீங்கள் கேரி ஓவர் பண்ண முடியாது. இப்போ பேங்க்கில் போய் ஒரு கோல்டு லோன் வச்சு ஒரு 5 லட்ச ரூபா வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, கரெக்டாக அது முடிகிற அன்றைக்கி நீங்கள் அந்த 5 லட்சத்தை கொண்டு போய் கேஷாக கொடுத்து அந்த கோல்டை அவங்க கையில் வாங்கிக்கிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தான் வைக்க முடியுமே தவிர கேரி ஓவரே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வருன்றதுலாம் எனக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் பேசலாம். நிச்சயமாக தொடர்ந்து செபி பற்றியும் இன்வெஸ்டர்ஸ் பற்றியும் இன்னும் அதிகமாக பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.